பிரைஸ் தி லார்ட். மிஸ்வா ரிஃபர்மேஷன் சர்ச் சார்பாக உங்கள் யாவரையும் இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைக்கு போதகர் ரெவரண்ட் ஜேக்கப் ராஜ் கபூர் அவர்கள் உங்கள் மத்தியில் தேவனுடைய செய்தியை கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய விசுவாசம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம், வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த வேளையில் உங்களை மகிமை நேரத்துக்குள்ளாக வரவேற்கிறோம். கர்த்தர் பெரிய அற்புதங்களை இந்த நாட்களில் செய்து கொண்டு வருவதை நாங்கள் பல சாட்சிகள் மூலமாக கேட்டுக்கொண்டே வருகிறோம். கர்த்தர் இந்த ஊழியத்தை கொண்டு அநேக அற்புத அடையாளங்களை செய்வதையும் நாங்கள் கண்ணெதிர்க்க பார்த்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்யும்படியாக சிறிய சிறிய மனிதர்களை தெரிந்து கொள்கிறார் என்ற ஒரு வார்த்தை பிரகாரமாக தேவன் ஒரு பெரிய திட்டத்தோடு தான் ஒவ்வொரு மனிதனையும் பூமிக்குள்ளே அனுப்பியிருக்கிறார். அவர் தம்மை அறிகிற அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் என்ற ஒரு வார்த்தை ஏசாயால 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் சொல்லப்பட்டிருக்கிறத வாசித்து பார்க்கும்போது கவனிக்கிறோம். கர்த்தர் நம்மை கொண்டு தம்மை யார் என்றதை இந்த பூமிக்கு அறியும்படியாக செய்ய இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு செயல் மூலமாக கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக தேவன் தம்முடைய விலையேற பெற்ற அறிவை, தம்முடைய ஞானத்தை நமக்குள்ளே வைத்து தம்மை குறித்த ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். இது ஆச்சரியமாக இருக்கிறது. வாசிக்கும் பொழுது, படிக்கும் பொழுது, ஒவ்வொரு முறையும் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகளை மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லாத ஒன்றாக தேவன் வைத்திருக்கிறார். அப்பேற்பட்ட தேவனுடைய விலையேற பெற்ற ஆழமான சிந்தனைகள், தேவனுடைய விலையேற பெற்ற தேவனுடைய வல்லமை, நம்மை கொண்டு செயல்பட வேண்டிய திட்டங்கள் எல்லாம் நமக்குள்ளே ஒளிந்து கொண்டு இருக்கிறது. இவை அனைத்தையும் பரிசுத்த ஆவியானவர் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லப்பட்டிருக்கிறது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் சொல்லுது, மனுஷருள்ள ஆவியை அன்றி மனிதரில் எவன் மனுஷனுக்குரியவைகளை அறிவான், அப்படி பல தேவனுடைய ஆவியை அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ளும்படியான ஒரு ஆவியை நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நமக்கு வெளிப்பாடுகளை வெளிப்படுத்துதலை செய்து கொண்டிருக்கிறார் தேவன். அப்படி என்றால் நாம் தேவனோடு இணைந்தால் தேவனுடையதை நாம் செய்ய முடியும். அதே வேளையில் இந்த பூமிக்கு வேண்டிய மிக முக்கியமான ஒன்று நம்மை கொண்டு தேவன் செய்ய முடியும். நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, தேவனையும் தேவனுடைய வார்த்தைகளையும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியான வெண்மேல் இருக்கிறார் என்கிற அந்த விலையேற பெற்ற அறிக்கையும் உடையவர்களாம் இருக்கும்பொழுது, அதில் வளரும் பொழுது, அதில் நாம் செழிக்கும் பொழுது தேவன் நினைத்திருக்கிற எல்லாவற்றையும் நம்மால் செய்ய முடியும். இந்த நாட்களிலே தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருத்தரும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தெரிந்து கொள்ளுதல் விலையேற பெற்றது. அந்த தெரிந்து கொள்ளுதல் கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நாம் என்னமோ தேவன் நாம் அறிந்து கொண்டோம், அவரை ஏற்றுக்கொண்டோம், அவரை பின்பற்றி கொண்டு இருக்கும், அதனால நம்ம சபைக்கு போனோம், ஒரு ஆராதிக்கணும், ஒரு பாடல் பாடணும், ஜெபிக்கணும் அப்படின்ற அந்த ரொட்டீன் திங்ஸ் எல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து, தொடர்ச்சியாக செய்யக்கூடியதெல்லாம் விட்டுட்டு வெளியில் வந்து தேவனுக்கு எது பிரியம் என்பதை அறிந்து அதன் மேலே கவனம் செலுத்த ஆரம்பிக்க வேண்டும். அதுதான் தேவன் தம்மை நமக்கு வெளிப்படுத்த காரணம். அவர் தெளிவாய் சொல்லியிருக்கிறார், அவர் அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தருகிறது என்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அப்படி நம்ம கவனிக்கிறோம். கர்த்தர் பாருங்க, பெரிய பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை செய்யும்படி மட்டும் நம்மை தெரிந்து கொள்ளவே இல்லை, தேவனுடைய பிரியமான சித்தத்தை வெளிப்படுத்தும்படி, தேவனுக்கு மனசுக்கு எதெல்லாம் பிடிக்குதோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எதெல்லாம் பிடித்திருக்கிறதோ அதையெல்லாம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு ஆவிக்குரியவனாக, ஒரு ஆவிக்குரியவளாக நம்மை தெரிந்து கொண்டு அவரை வெளிப்படுத்தும்படியாகவே தம்மை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது தெளிவாக தெரிகிறது. தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்வது என்பது ஒன்று, மனிதனுக்குரியவைகளை அறிந்து கொள்வது என்பது ஒன்று. நமக்குள்ளே செயல்படுகிறது 2 விதமான மனிதனும் தேவனும் அப்படின்ற அந்த நிலைப்பாடு நமக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் ரொம்ப தெளிவாய் சொல்கிறது, நம் ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவைகளை ஆராய்ந்து நிதானிக்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து நிதானிக்கிறவர்களை, ஆராய்ந்து நிதானிக்கிற ஒருவனையும் வேற யாராலும் நிதானிக்க முடியாது என்கிற அளவுக்கு அவனுடைய ஸ்பீட், அவனுடைய திங்கிங் தாட்ஸ், அவனுடைய ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் பார்க்கிற பார்வை, அவன் கேட்கிற விதங்கள், அவன் பேசுகிற விதங்கள் எல்லாம் வேறுபட்டு இருக்கும். ஏனென்றால் தேவனோடு கனெக்ட் ஆகிட்டு தேவனுடைய இதெல்லாம் பூமியில் டவுன்லோட் பண்ணக்கூடிய ஒன்றாக அவனுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்தை தேவனுடைய ஆவியானவர் செயல்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறார். நம்ம கவனிக்கிறோம், தேவனோடு நெருங்கி பேசுகிறோம் என்பது, நாம் அவரிடத்துல பேசுவது ஒரு பக்கம், அவர் நம்மிடத்தில் பேசுவது தான் மிக மிக முக்கியமான பக்கம். அவர் நம்மிடத்தில் பேசுவது அனைத்தும் புரிந்து கொண்டு, இது எனக்கு, இது மற்றவர்களுக்கு,
இது உலகத்திற்கு அப்படின்று புரிந்து தெரிந்து தெளிவான முறையில் அறிவிப்பது தான் நமக்குள்ளே வைத்திருக்கிற மறைபொருளை வெளிப்படுத்துகிற ஆவி. மறைபொருளை வெளிப்படுத்துகிறது பல வேளையில் நமக்கும் பல வேளையில் பூமிக்கும் தேவைப்பட்டு இருக்கிறது. அதனால தான் தேவன் தம்முடைய விலையேற பெற்ற ஆவியை நம்ம இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது, நாம் ஆவியோட கனெக்ட் ஆகும் பொழுது, இந்த ஆழங்களுக்குள்ளாக நாம் அவசரப்படாமல் நிதானமாக நின்று ஒவ்வொன்றாக கவனிக்க வேண்டும். அப்பொழுது தேவனுக்குரியவைகள்லாம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறபடியினாலே தேவனுக்குரியதை செய்யக்கூடிய ஒரு மனிதனாக பூமியில் நாம் செயல்பட தொடங்குவோம். வரங்கள் தான் என்னுடைய மெயின் டார்கெட் பிரதர். இல்லை, வரங்கள் என்பது தேவன் நமக்கு கொடுக்கிற பரிசுகள். ஆனால் ஒருவன் தேவனோடவே இருக்கும் பொழுது பரிசை விட அதிகமானது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவோடு ஒருத்தன் இருக்கிறான் என்றால், கர்த்தராக இயேசு கிறிஸ்து பார்வை, கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய கரம், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துடைய முழு உருவமும் அவனுக்குள்ளே வருகிறது. அவன் தொட்டால் சுகம், நடந்தால் அற்புதங்கள், பிரேக் த்ரூ. அதே நேரத்தில் பேசினா ப்ராஃபட்டிக்கான திங்ஸ், தீர்க்க தரிசனங்கள். அதே நேரத்தில் பேசினால் கிருபையுள்ள வார்த்தைகள், பேசினால் வாயில திறந்து அதிகாரத்தோடு பேசினால் விடுதலை மற்றும் சுகம் மற்றும் எல்லாமே உண்டாகும். இப்போ நம்ம கவனிக்கிறோம், கிஃப்ட் வேணுமா, கிஃப்டை கொடுக்கிற வேணுமா என்றால், கிஃப்ட் கொடுக்கிற அந்த முழுமையான எனக்குள்ள வேண்டும் என்றுதான் நான் பார்க்க வேண்டும். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களில் தேவன் தங்கும்படியாக ஒரு ஸ்தலத்தை எதிர்பார்த்து கொண்டுதான் பூமியிலே அனைத்து காரியங்களையும் செய்து முடித்திருக்கிறார். அதனால தான் இயேசு கிறிஸ்துவை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். அவர் வந்து எல்லாவற்றும் செய்து முடித்த பின்புதான் இப்பொழுது சொல்லியிருக்கிறார், எல்லாம் முடிந்தது, இதோ புதிய ஆரம்பம் என்று சொல்லுகிறார். அந்த புதிய ஆரம்பத்தில் மிக முக்கியமான ஒன்று, தேவன் தம்முடைய வாசஸ்தலத்தை மனிதர்களுக்குள்ளாக வைத்து, மனிதர்களுக்குள்ளாக அவர்களுக்குள்ள இவரும் தாமும் ஒருவராக இணைந்து வந்து வாசம் செய்வதை தான் தேவன் தனக்கு பிரியமான ஒன்று என்று தெரிந்து கொண்டு அதை செய்வதை தான் முழு வேதத்தில் செய்து முடித்ததாக வெளிப்படுத்தல் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள் சொல்லுகிறது. அப்படி என்றால் தேவனுக்குரியவைகளை நாம் செய்யும்படியாகவே தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த ஸ்தலமாக தெரிந்து கொண்டு வாசம் செய்யும்படியாக ஒரு வாசஸ்தலமாக மாற்றி உலாவும்படியாக ஒரு அற்புதமான ஒன்றை நம்முடைய ஆவியில், ஆத்துமாவில், சரீரத்தில் செய்து கொண்டிருக்கிறத, செய்து வருவதை நம்ம பார்க்க முடியுது. அதனால தான் தேவனோடு இணைந்து பேச தொடங்கினா, தேவனோடு இணைந்து நம்ம நடக்க தொடங்கினா, தேவனுடைய சிந்தையை நம்ம வெளிப்படுத்த தொடங்கினா, நாம் அவருக்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கிறதை கண்கூடாக நாம் மட்டுமல்ல, நம்மை சுற்றி இருக்கிற எல்லாராலும் பார்க்க முடியும். அதனால தான் வேதம் தெளிவாய் சொல்லுது, நாம் அவருக்குள்ள அசைகிறோம். முன்னாடி கவனிச்சா அவர் நமக்குள்ளே அசைகிறத மற்றவங்க பார்க்க முடியும். பலத்த இடிமுழக்கம் போன்ற பெருவெள்ள இரைச்சலின் சத்தத்தை போல ஒரு பெரிய ஒரு பலத்த காற்று அந்த மேல் அறையில் கூடியிருந்த 120 சீஷர்களுக்கு மேலே அந்த பலத்த காற்று இறங்கின உடனே தான் இந்த அனுபவங்கள் எல்லா மனிதருக்கும் சர்வ சாதாரணமாக மாறினது. அதற்கு முன்பதாக ஒரு சில பேரால் மட்டுமே இதை ரெகக்னைஸ் பண்ண முடிஞ்சது. அதுவும் மட்டுமன்றி ஒரு சில பேருக்குள்ள மட்டும்தான் தேவனாலையும் போய் தங்க முடிஞ்சது. இதை நம்ம கவனிக்கிறோம். அதுக்கு முதல் எக்ஸாம்பிள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான்ல இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் தம்முடைய 12 சீஷர்களை வரவழைத்து அவர்கள் மீதும் பரிசுத்த ஆவியை கட்டவிழ்க்கிறத பார்க்கிறோம். ஊதி பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். 20ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் யோவான்ல கவனித்து பார்க்க முடிகிறது. பரிசுத்த ஆவியான ஒரு மனிதனுக்குள்ள வரும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக யோவான் ஸ்நானனுக்குள்ள பரிசுத்த ஆவியான இருக்கிறத பார்க்கிறோம். அதற்கு முன்பதாக இருக்கிற எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமாக பரிசுத்த ஆவியான செயல்படுவதை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பிறந்த காலத்துல சிமியோன் என்கிற ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு மறைபொருளை வெளிப்படுத்துகிறார். இயேசு கிறிஸ்துடைய பாடு, மரணம், பிறகு பார்த்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதல் அனைத்தையும் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு தீர்க்கதரிசியாக சிமியோன் தீர்க்கதரிசியை லூக்கா புத்தகத்தில் வெளியே தெளிவான முறையில் நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் ஆவியான ஒருத்தருக்குள்ள இருந்தால் எதிர்காலத்தை மட்டுமின்றி மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியதை ஆவியானவர் பேச்சாக, அவருடைய மூச்சாக, அவருடைய செயலாக நம்ம பார்க்க முடிகிறது. பழைய ஏற்பாட்டில் எலியா இருக்கிற இடத்துல, எலிசா இருக்கிற இடத்துல, நீங்க சாமுவேல் இருக்கிற இடத்துல பார்க்க போவீர்கள் என்றால் அவர் இருக்கிற இடத்துல ஒரு ராஜா தேவையில்லாத ஒருவராக இருக்கிறார். ஒரு ராஜ்யத்தை நடத்தக்கூடிய அளவுக்கு ஒரு மனிதனுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தியாக ஆளும் தன்மைகளை அவனுக்குள்ளே வைத்திருக்கிறான். ஆனால் அவர்களோ பதவி ஆசை இல்லாமல் பதவி குறித்து கவனமே செலுத்தாத ஒருவர்களாக இருந்ததை சாமுவேல் முதற்கொண்டு, எலியா முதற்கொண்டு, எலிசா முதற்கொண்டு நம்ம பார்க்க முடிகிறது. அவர்கள் இருக்கிற காலகட்டத்தில் ராஜாக்களை அவர்களை போய் ஏற்படுத்துறாங்க. சவுலை ஏற்படுத்துகிறாங்க, தாவீதை ஏற்படுத்துறார் சாமுவேல். இங்கே எலிசாவை பார்க்கும்போது அவருடைய காலகட்டத்தில் 2-3 ராஜாக்களை ஏற்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் நாம் கவனிக்கிறோம், இவர்களுக்கு பதவியை விட வேற எதன் மேலே கவனம் ஏன் வரமாட்டேங்குது, பதவி ஏன் கவனமே வரவே மாட்டேங்குதுன்னு சொல்லி கவனித்து பார்த்தா தெரிகிறது. ஆவியானவரோடு தேவனோடு இணைந்து நடக்கிற ஒருவனுக்கு பதவி என்பது சர்வசாதாரணம். அதை விட அதிகமான ஒன்று அவனுக்குள்ளே செயல்பாட்டுக்குள்ளே இருக்கிறது.
அவன் நினைத்தது நடக்கிறது, அவன் வாயை திறந்து பேசுவது நடக்கிறது, இயற்கை கட்டுப்படுகிறது, வாயில திறந்தால் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளம் நடக்கிறது. நாம் கவனிச்சு பார்க்கிறோம். நாகமான் என்று வேறே ஒரு ராஜ்யத்திலிருந்து ஒரு மனிதன், ஒரு நூற்றுக்கு அதிபதி போல இருக்கிற ஒருவன், உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற ஒருவன் இந்த எலிசாவின் இடத்துல வந்து சுகம் பெற்று போகிறத நம்ம பார்க்கிறோம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம கவனிக்க முடிகிறது. அப்படி ஒரு நிகழ்வு நடக்கிறத கவனிச்சு பார்க்கிறோம். நாம் கவனிச்சு பார்க்க, அப்போ பல ராஜ்யங்கள்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாவற்றுக்குமே வேண்டிய ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக தேவன் நம்மை ஏற்படுத்தி இருக்கும்போது நாம் ஒரு குறிப்பிட்ட ராஜ்யத்தில் தலையா இருப்பதை பத்தி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லாம தெரிகிறது. அதான் நான் ஆச்சரியமா பார்க்கிறேன். வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது. ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன் மேல் உதிக்கிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் வருவார்கள் சொல்லும் போது, எலிசாவை தேடி ராஜாக்கள் வந்தார்கள், எலியாவை தேடி ராஜாக்கள் வருகிறார்கள். ஆச்சரியமா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்தக்கூடியது, தீர்க்கதரிசிகளை தள்ளி தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தக்கூடியதை எலியா வைத்துக் கொண்டிருக்கிறார். தனக்கு பின் யார் இருக்க வேண்டும் என்பது தெளிவாக. அதே போல எலிசாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ்யத்தை எந்த இடத்துல போய் நின்றா சக்சஸ் வரும், எந்த இடத்துல போய் நின்றா அவங்களை தோற்கடிக்க முடியும் என்கிற எல்லா திட்டங்களையும் தெளிவான முறையில் அறிவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக, மிக சிறந்த தேவனுடைய தீர்க்கதரிசியாக அவர் தம்மை வெளிப்படுத்துவதை நம்ம வேதத்தில் 2 ராஜாக்களை தெளிவான முறையில் 2ஆம் அதிகாரம் முதற்கொண்டு பார்க்க முடிகிறது. 12, 13ஆம் அதிகாரம் வரைக்கும் எலிசாவை குறித்து நாம் கவனிச்சுட்டே வரும். கடைசியாக கூட பார்த்தீங்கன்னா எலிசா மரிப்பதற்கு கொஞ்சம் முன்பதாக ஒரு ராஜா வருகிறார். அந்த ராஜாவினுடைய ராஜ்யம் மிக ஒரு மோசமான இடத்துல மாட்டிக்கொண்டிருக்கிறது. அவனுக்கு விரோதமாக ஒரு யுத்த களம் ஆரம்பித்து ஒரு யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற அந்த இடத்தை நம்ம பார்க்கிறோம். அந்த யுத்தத்தில் தானாக சென்று அது ஜெயிக்க முடியாது என்று அறிந்தபடினாலே தீர்க்கதரிசியை போய் சென்று அவருடைய ஜெபத்தை பெற்றுக்கொண்டு வந்தால் நாம் இதில் ஈஸியாக வெற்றி பெற முடியும் என்று பார்க்கிறோம். அதே போல தெளிவான முறையில் மரணிக்கிற கொஞ்சம் முன்பதாக கூட எலிசா அவருக்கு ஒரு அற்புதமான ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை பிரகாரமாக மறுபடியும் எதிரியை உள்ளே வரவிடாமல் தடுக்கக்கூடிய அந்த தடுப்பின் திட்டங்களை எலிசா அற்புதமாய் சொல்லுகிறார். ஆனால் இந்த ராஜா தான் மிஸ் பண்றார். அப்படி நாம் கவனிச்சு பார்க்கிறோம். அந்த அளவுக்கு மறைபொருளை வரும் காரியங்களை முன்குறித்து அறிவிக்கக்கூடியது. அது சாதாரண ஒன்றே இல்லை, பல வருஷத்துக்கு அப்புறமா நடக்க போற ஒரு யுத்தம். அந்த யுத்தத்தை மறுபடியும் நடக்காமல் செய்யக்கூடிய ஒன்று. எலிசா சாதாரணமாக அவங்களுடைய லைஃப்ல ஆக்டிவேஷனுக்குள்ள வைத்து கொண்டிருந்தாங்க. இதை நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட பரிசாவியான நமக்குள்ளே வந்திருக்கிறார் என்றால் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கணும் பாருங்களேன். நம்ம இந்த லைஃப் ஸ்டைல் எப்படி வாழணும்னு பார்த்துக்குங்களேன். தேவனோடு எப்படி பேசணும், தேவனோடு எப்படி நடக்கணும், தேவனோடு எப்படி ஒரு நெருங்கிய ஒரு ஐக்கியத்துக்குள்ள இருக்க வேண்டும் என்பதை பேதுரு ரொம்ப தெளிவாக சொல்லுறது. யோவான்ல 15ஆம் அதிகாரம், நானே மெய்யான திராட்சை செடி, என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு தெளிவாக சொல்லுகிறார். நாம் அவருக்குள்ள சார்ந்து அவருடைய சாரங்களை எடுத்து நம்முடைய ஜீவியத்தில் அவரை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லைஃப்பை நமக்குள்ள பில்ட் பண்ண வேண்டிய, நம்ம கட்ட வேண்டிய ஒரு இடத்துல நாம் இருக்கிறோம். கவனிச்சு பார்க்கிறோம். இப்பேற்பட்ட ஒரு அழைப்பு பெற்ற ஒரு மனுஷன் தான் பூமியில இயேசுவை அறிந்து கொண்டேன்னு சொல்ல முடியும். ரோமர்கள் ரொம்ப தெளிவாய் சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்கிற இந்த ஒரு அறிக்கை தான் ரட்சிப்புக்கு காரணமா இருக்கிறது என்பதை கவனிச்சு பார்க்கிறோம். அப்பேற்பட்ட ரட்சிப்பின் அனுபவம் எனக்கு இருக்குன்னா பரிசுத்த ஆவியானோட செயலை நான் அறிந்துதான் அதை அறிக்கை செய்ததுனால்தான் ரட்சிப்பு எனக்கு ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொன்னா, அப்ப எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வெளிப்பாடுகளை கொடுத்த பரிசுத்த ஆவியானவரோட இன்னும் நெருங்கி பழகினா இந்த பூமியினுடைய பல விஷயங்களை மாற்றி அமைக்கக்கூடியது. பூமியில் இருக்கிற மனிதருடைய வாழ்க்கையினுடைய பல பரிமாணங்களை மாற்றி அமைப்பது, அவங்க லைஃப்ல இருக்க பல டைமென்ஷன்ஸை வேற மாதிரியாக மாற்றி அமைத்து செட் பண்ணக்கூடியதை ஒரு தேவனுடைய மனுஷனால செய்ய முடியும் என்கிற ஒரு எக்ஸாம்பிள் அங்கே நம்ம பார்க்க முடிகிறது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 3 முதல் கொண்டு அந்த கடைசி வசனம் வரை வாசித்து பார்க்கும்போது கடைசி ஒரு வசனம் சொல்லுகிறார். பட் we have the mind of Christ ஒரு வார்த்தை, நமக்கோ கிறிஸ்துவினுடைய சிந்தையே உண்டாய் இருக்கிறதா. எப்படி பாருங்களேன், அவர் சிந்திக்கிறது போல நம்ம சிந்திக்க முடியும், அவர் பார்க்கிறது போல, அவர் பேசுகிறது போல, அவர் நடக்கிறது போல, அவருடைய வாழ்க்கையை போலவே நம்முடைய வாழ்க்கையை நாம ஒரு நிர்ணயத்துக்குள்ள வைத்து அதை கொண்டு நம்ம நடத்த முடியும் சொல்லுவார். இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு மனுஷனுக்கு எப்படி இறைவன் கொடுக்க முடியும்? அவர் அறிகிறது என்பது அவ்வளவு சாதாரண விஷயமே இல்லை என்றது அப்பொழுதுதான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம். அவரோடு நடப்பது என்பது சாதாரண விஷயமே இல்லை. நான் ஜெபத்தில் இருக்கிறேன் பிரதர், நான் ஜெபத்தில் நடக்கிறேன் பிரதர், ஜெபம் தான் காலையில் எழுந்த உடனே பிரதர், ஈவினிங் தூங்குற வரைக்கும், நான் நைட்டு உறங்குற வரைக்கும் எனக்கு ஜெபம் தான் பிரதர்ன்றாங்க. அப்ப ஜெபம் என்பது தேவனோடு நடப்பது, உறவாடுவது, பேசுவது, தொடர்ச்சியாக ஒரு நம் கரங்களோடு இணைத்து நடந்து கொண்டிருக்கிற, உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில் இருக்கிறவன் இறைவனோடு நடக்கிறான். பூமியில எதவனா மாற்றி அமைக்க முடியும். அப்படி என்றால் நான் ஜெபிக்கிறேன் சொல்லி சாதாரணமா சொல்லக்கூடாது இல்லையா? அப்ப அந்த ஜெபம் என்பது அவ்வளோ விஷயங்களை நமக்கு டவுன்லோட் செய்யக்கூடியதாகவும், நமக்குள்ள இருக்கிற பல திட்டங்களை, பல எண்ணங்களை, பல புரிந்து கொள்ளுதல்ல தேவனுக்கே நம்ம அப்லோட் பண்ணலாம். ஏன் ஆண்டவரை இப்படி செய்யலாமா, இப்படி செய்திருக்கலாம் இல்லையா, இப்படி சொல்லலாமான்னு சொல்லிட்டு
அப்படிதானே பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொரு லைஃப் ஸ்டைல் அப்படிதான் நம்ம பார்க்க முடிகிறது. ஆதாம் எந்தெந்த மிருகங்களுக்கு என்னென்ன பேர் வைத்தாரோ அதன் தன்மை பிரகாரமா அதுவே அந்த மிருகங்களுக்கு பேராய் மாறிற்றான். அப்படி ஒரு திட்டத்தை இவர் எடுத்து கொடுக்க தேவன் ஆம் என்று சொல்லக்கூடிய இடத்துல ஒரு மனிதனுக்கு சரிசமமான ஒரு உரிமைகளை கொடுக்கிறத தாம் நம்மை அழைத்ததுனாலே நமக்கு உண்டாயிருக்கிற அந்த மகிமை என்னதென்று அறிந்து கொள்ளக்கூடிய பிரகாசமான மனக்கண்கள் தான் நமக்கு வேணும்னு சொல்லி பால் சொல்றாரு. எபேசியர்ல 1:18, 19, 20 வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது அப்படின்னா ஒரு லைஃப் ஸ்டைல்ல நம்ம காடோடு கனெக்ட் ஆனா, காடோட ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்தா அவருக்குள்ள இருக்கிற பல விஷயங்கள் நமக்குள்ள இருந்து ரிஃப்ளெக்ஷன்ஸா ரிவீல் ஆக முடியும் என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. நம் சாதாரண ஒரு மனிதர்களே அல்ல, நம்ம கவனித்து பார்க்கிறோம். நம் சாதாரண ஒரு மனிதர்களா இருக்க முடியாது என்பதுதான் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்ட பின்பு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய முதல் வெளிப்பாடு. நமக்கு மற்றவங்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டு. வித்தியாசத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆவியானவர் உள்ளே வந்து விட்டார். அவர் வந்து இருக்கிற இடத்துல எல்லாம் புதிதாயின, பழையவைகள் ஒழிந்து போயின என்று சொல்வது மற்றவர்களை விட நாம் பெரியவர்கள் என்பது அந்த அர்த்தம் கிடையாது. பழையவைகள் புதியவைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நியூ திங்ஸ் நம்ம லைஃப்ல நம்முடைய பாடியிலேயே வெடித்து வெளியில வரக்கூடியதை தேவன் நமக்கு முதல்ல கட்டவிழ்க்கிறார். 2, நாம் தொடும் பொழுது இதற்கு முன்பதாக தொட்ட அனைத்திலும் ஃபெயிலியர், எதுவுமே நடக்காததை பார்க்க முடியும். இனி நம்ம தொட வேண்டியதே இல்லை, நம்ம போய் நிற்கிற அந்த பிரசன்னமே பல விஷயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு வல்லமையோடு இணைந்திருக்கிறதுனால அந்த வல்லமையின்படியே செய்ய வல்லவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்றாரு பாருங்க, எபேசியர்ல 3:20. அந்த வல்லமை இப்ப செயல்பாட்டுக்குள்ள வந்து விட்டது. நாம போய் நின்றால், நம்ம பேச தொடங்கினால், நம்ம கைகளை வைத்தால், உங்க பிஸ்னஸ்ல, உங்க லைஃப்ல, அதே நேரத்தில் சர்ச்சில், உங்கள் மினிஸ்ட்ரியில் இந்த டிஃப்ரென்ஸை நீங்கள் பார்க்க தொடங்கலாம் ஹோலி ஸ்பிரிட் உள்ளே வந்ததுக்கு அப்புறமா. அதனால தான் பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்கிற அந்த புதிது என்கிற ஒன்றை பார்த்தீங்கன்னா தேவன் பல இடங்களில் பேசிக்கொண்டே வருகிறார். ஏசாயா 65:17, 18 வசனங்கள் பிரகாரமாக புதிய வானம் புதிய பூமியுடைய எஃபெக்ட்ஸ் எல்லாமே நம்ம லைஃப்ல ஹோலி ஸ்பிரிட் உள்ள வந்ததுக்கு அப்புறமா இதெல்லாம் ஆக்டிவேஷனுக்குள்ள வந்து விடுகிறது. நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் உள்ளே வந்த உடனே இந்த செயல்பாடுகள் எல்லாம் புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் உரிய செயல்களாக மாறுகிறது. அப்படி என்றால் தன்மையே மாறிவிட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா தன்மையும் மாறிடுச்சு. இதுக்கு முன்னாடி சாபமாவே இருந்தோம், நாம சாபத்துக்கே நம்ம வேலை செஞ்சோம், சாபமே வெளிப்பட்டது கனியாக. ஆனால் இப்பொழுதோ ஆசீர்வாதங்களை கட்டவிழ்க்கிற ஒன்று நமக்குள்ளே புதிதாக வெடித்து வெளியில வரக்கூடியதும், பூமியோட தன்மை மாறினது போல நம்ம சரீரத்தின் தன்மை மாறுறதுனால, சரீரத்தினுடைய செயல்களும் மாறுறதுனால நம்முடைய அவயங்களும் தன்னுடைய தன்மைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். புதிதுக்குள்ளாக வந்து பழையவைகள் எல்லாம் மாற்றப்பட வேண்டிய இடத்துல நம்முடைய லைஃப், நம்முடைய பாடி, நம்முடைய ஒவ்வொரு அவயங்கள் செயல்பட தொடங்குது. அதனால தான் நம்ம வியாதியஸ்தருக்கு ஜெபிக்கும் பொழுது என்ன சொல்லி ஜெபிக்கிறோம்? ஒரு கிட்னி பாதிக்கப்பட்டு இருக்குன்னு சொன்னா ஜெபிக்கிறோம். புதுசா கிட்னி தன்னுடைய செயல்பாட்டை மாற்றி செயல்படுத்தக்கூடியதை நம்ம கட்டளையினால, வார்த்தையினால, தேவனுடைய வல்லமையினால பேசும்போது உருவாகிறது. இது எப்படி உருவாக முடியும் என்றால், கிரியேட்டிவ் வேர்ட்ஸ் நமக்குள்ள வெளியே வருது, உருவாக்கக்கூடிய வார்த்தைகள் நமக்குள்ள வெளியே வருகிறது. எந்த சரீரத்தை பார்த்து பேசுறோமோ அதுக்குள்ள இருக்கிற அவையும் அந்த வார்த்தை கேட்ட உடனே புதுசாக செய்யக்கூடியதை, புதிதாக செயல்படக்கூடியதை சுவிட்ச் ஆன் பண்ணுது. எல்லாம் பழசாயிடுச்சு பிரதர், ஏற்கனவே அது டிஸ்டர்ப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பிழைக்காது, இதுக்கப்புறமா இது வளராது, இதுக்கப்புறமா இதால நிற்க முடியாது, சஸ்டெயின் ஆக முடியாது சொல்லும்பொழுது, இல்லை நான் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் பாருங்க. பரிசு ஆவியானவருடைய இணைந்து வார்த்தை சொல்லும் பொழுது, பரிசு ஆவியானவருடைய வார்த்தையே சொல்லும் பொழுது எல்லாம் மாறுகிறது. இது எப்படி நீங்க சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியவே இல்லை. ஒருவேளை நீங்க அப்படி யோசிக்கலாம். நான் கவனிச்சு பார்க்குறேன் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து பரிசு ஆவியினுடைய நிறைவை பெற்றுக்கொண்ட பின்பு, பரிசு ஆவியானவர் அவர் மீது அளவில்லாமல் இறங்கின பின்பு அவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்குகிறார். இதை நம்ம வாசித்து பார்க்கிறோம். நம்ம மார்க்கில், மத்தேயுல, யோவான்ல கவனிச்சு பார்க்கிறோம். யோவான்ல 4ஆம் அதிகாரம், லூக்கால 4ஆம் அதிகாரம், மார்க்கில் 1ஆம் அதிகாரம், யோவான்ல 2ஆம் அதிகாரம் நம்ம தொடர்ச்சியா பார்க்க முடிகிறது. பரிசு ஆவியானவருக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா பரிமாணங்களை மாற்றும்படியாக செயல்பாடை, பூமியை வேற ஒன்றத்தை புதுசா பார்க்கக்கூடியதை இயேசு கிறிஸ்து மூலியமாக அனுபவிக்க தொடங்குகிறது. இப்ப இயேசு கிறிஸ்து வருகிறார். நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். லூக்கால 2ஆம் அதிகாரத்துல ஒரு அற்புதமான ஒரு வசனத்துல நம்ம பல இடத்துல இயேசு கிறிஸ்து கரங்கள் நீட்டினால், வாயில திறந்தால் போதும் பிசாசு அலறி ஓடிக்கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். இப்ப நம்ம 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். கலிலேயா நாடெங்கும் அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு முன்பதாக இது செய்யவில்லை. பரிசாவியை பெற்றுக்கொண்ட பின்புதான் இந்த செயல்பாட்டுக்குள்ள இயேசு கிறிஸ்து வருகிறார். அப்பொழுது சரீரம் முழுவதுமாக ஒரு தோல் வியாதியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும்னு கேட்கிறார். அந்த இடத்துல நாம இருந்தா அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏனென்றால் அந்த வியாதி, அந்த தோல் சரும வியாதி குஷ்ட ரோகம் என்று எனப்படுகிறது. குஷ்ட ரோகம் பழைய ஏற்பாட்டு பிரகாரமாக பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது இருக்கிறதுலே மிகவும் கொடிதான ஒரு நோயாகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு தீட்டுள்ளதாக
அந்த அந்த நோயை குறித்து சொல்லப்பட்டதாகவும் வேதத்துல பழைய ஏற்பாட்டுல பார்க்க முடிகிறது. அப்படி என்றால் புதிய ஏற்பாட்டுல அந்த வியாதியோடு ஒரு நபர் வருகிறார். ஆனால் அதே யூத இனத்தை சேர்ந்த ஒருவருக்கு முன்பதாக வந்து முழங்கால் படியிடும் பொழுது அவர் யூதனாக தன்னை வெளிப்படுத்தாமல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவாக தன்னை பார்க்கிறார். தனக்குள்ள இருக்கிற வல்லமை அப்படி பார்த்து அதை வெளிப்படுத்துகிறார். இப்பொழுது அவனை பார்த்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகணும் ஒரே வார்த்தையை சொல்லி அவனை சுத்தப்படுத்துகிறார். அவனுடைய சரீரத்தினுடைய அனைத்து அவயங்கள் மீது செயல்பாட்டுக்குள்ள இருக்கிற இந்த தோல் வியாதி, சரும வியாதி முழுவதுமாக அவனை விட்டு குணப்பட்டதை அங்க நம்ம வாசித்து பார்க்க முடிகிறது 1ஆம் அதிகாரத்துடைய கடைசி வசனங்கள்ல. நம்ம கவனிச்சு பார்க்கிறோம், இருக்கிறதுலே மிகவும் கொடிதான ஒன்று, முடியாது என்று சொல்லப்படுகிற ஒரு வியாதி. சரீரத்திலேயே அதுதான் கடைசி பகுதியாக செயல்படக்கூடியது. அந்த செயல்படக்கூடிய அந்த ஒரு லேயருக்குள்ள எந்த எஃபெக்ட் வந்தாலும் அதை குணப்படுத்தணும்னு சொன்னா அதுக்கு பல விஷயத்தை தாண்டி தான் அந்த மருந்துகளும் அந்த 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 அதுக்கு கொடுக்கக்கூடிய வைத்தியமும் செயல்படும். அப்படி என்றால் ரொம்ப கடினமான ஒன்று. ஆனா அதில் மீதே சாதாரணமாக இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தையின் வல்லமையை பயன்படுத்துகிறார், சுகம் உண்டாகிறது. பழைய ஏற்பாட்டில் வாசித்து பார்க்கிறோம், எலிசா என்கிறவர் இதே போல 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் செய்கிறார். நாகமானுக்கு ஒரு வார்த்தை தான் சொல்லுகிறார். அவனை தொட்டு, அவனை பார்த்து, அவன் தலைக்கு மேல கைகளை வைத்துன்ற எந்த ஒரு செயல்பாட்டுக்குள்ள இல்லாம தூரத்துல இருந்து சொல்லுகிறார். பக்கத்துல இருக்கிற நதியில 7 தரம் மூழ்கி எழும்ப சொல்லு, சரியாகிடும் சொல்லிட்டு போகிறார். வந்த அந்த அசிரியனுக்கோ பயங்கர கோபம், தாழவே முடியல. எங்க ஊர்ல இல்லாத நதியா, எங்க ஊர்ல இருக்கிற பர்பராவும் அந்த அப்படி சொல்லப்படுகிற 2 விதமான வித்தியாசமான நதிகளை சொல்றா. எங்க ஊர்ல பார்க்காத நதியா, அவ்வளவு கிறிஸ்டல் கிளியரா தண்ணி போய் கொண்டு இருக்கிறது. அப்படின்னா பார்பராவில் இல்லாத ஒரு கிளியரிட்டியா இந்த தண்ணிக்குள்ள இருக்கிற ஹீலிங் பவர் போய் பார்க்கும்போது அந்த மண்ணோடு கலந்து வருகிற அந்த அந்த யோர்தான் நதியை பார்க்க முடியும். இதற்குள்ளவா அப்படின்னு. ஆனால் தேவன் 7 முறை அவன் மூழ்கி 7வது முறை வெளியில வரும்போது அவனுடைய சரீரம் ஒரு சிறு குழந்தை போல தன்னுடைய தன்மையை மாற்றிக்கொண்டு இருக்கிறத அப்பதான் பார்க்க முடிகிறது. சுகப்படுத்தின அந்த யோர்தான் உள்ள ஓடிக்கொண்டிருக்கிற அந்த நதி, அந்த தண்ணீர் கிடையாது. சொன்ன எலிசாவுடைய வார்த்தைகள், அந்த வார்த்தைகளுக்குள்ள ஒன்று ஒளிந்திருக்கிறது தான் வல்லமை. அந்த வல்லமையை இந்த எலிசா சொல்லும்போது தான் செயல்பாட்டுக்குள்ள வருது. அப்படி என்றால் இந்த வார்த்தைக்கும் எலிசாவிற்குள்ள இருக்கிற ஆவிக்குரிய தன்மைக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஒற்றுமையை பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டில் கவனிச்சு பார்க்கிறோம், நாம் எவைகளை கேட்டுக்கொள்வோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உண்டாகும் என்று சொல்லப்பட்டிருக்கிற ஒரு பரிமாணம் இருக்கிறது. ஆனால் நீங்க கவனிக்கிறோம், நம் வாயில திறந்து பேசும்போதே கர்த்தருடைய வல்லமை உள்ளுக்குள்ள காத்து கொண்டு இருக்கிறது. எப்போ இவன் பேசுவான், எப்போ இவங்க பேசுவாங்க, நான் வெளியில வந்து அவர்களை சுகப்படுத்தணுமே, அவங்களுக்குள்ள ஒரு ஒரு அற்புதத்தை செய்யணுமே, ஒரு பிரேக் த்ரூவை கொடுக்கணுமே, ஒரு மரித்தோரை உயிர்ப்பிக்கணுமே, இப்படி என்கிற ஒன்றோட உள்ளே ஒரு வார்த்தை காத்து கொண்டிருக்கிறது. அந்த வார்த்தை நம்முடைய அபிஷேகத்தோட கலந்து கொண்டிருக்கிறது. அந்த அபிஷேகம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவரோடு தான் இருக்கிறது. அவர் நம்ம தியானிக்க, அவருடைய பேச, அவருடைய பழக, அவருடைய வேதத்தை வாசிக்க, அப்பொழுது அவை நமக்குள்ளே வந்து வளர்ந்து பெருக ஆரம்பிக்கிறதுனால வாயில திறந்தா இந்த வல்லமை வெடித்து வெளியில வந்து அநேகரை சுகப்படுத்தக்கூடியதா காத்து கொண்டு இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே சுகம் உண்டாகுது. மார்க் 1ஆம் அதிகாரத்துல அங்க எலிசா சொன்ன உடனே நாகமானுக்கு உண்டாகிறது. இங்க நாம் அதே போல அதே வார்த்தையில இப்பொழுது சொல்லும்போது இப்படிதான் உண்டாக இருக்கிறது. இதுதான் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை. எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நீங்க ட்ரீம் பண்றதை விட, இமேஜின் பண்றதை விட, நீங்க நினைப்பதை விட, எண்ணுவதை விட மிகவும் அதிகமாக அவருடைய வல்லமையின்படியே செய்ய வல்லவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்கன்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. நம் சாதாரண ஒரு மனுஷங்களே கிடையாது. சாதாரண காரியங்களை செய்யும்படியாக நம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க கிடையாது. நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய வல்லமை காத்து கொண்டு இருக்கிறது. வாயில திறந்து பேசினால் வல்லமை வெடித்து வந்து அநேகரை சுகப்படுத்தி எல்லாருடைய வாழ்க்கை பரிமாற்றம் எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து அவர்களை புதிய பரிமாணத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்தக்கூடியதா இருக்கிறது. அதை நம்ம பார்க்கலாமா? வேத்துல ரொம்ப தெளிவாக கவனிக்கிறோம். இயேசு கிறிஸ்து அங்க நம்ம கவனிச்சு பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனம் முதற்கொண்டு மார்க்ல கவனிச்சு பார்க்கிறோம். அவர் எந்த கிராமத்துல போய் இறங்கி நின்றாலும் இருக்கிற மக்கள் கேள்விப்பட்ட உடனே எங்கும் திருந்து ஓடி இருக்கிற வியாதியஸ்தர்கள் அனைத்தரையும் கொண்டு வந்து நிறுத்தி எல்லா இடங்களிலும் கிடத்தி விட்டு இயேசு கிறிஸ்துடைய வஸ்திரம் பட்டா போதும் சொல்லக்கூடிய அளவுக்கு இயேசு கிறிஸ்து வல்லமை நாளுக்கு நாள் உள்ளுக்குள்ளேந்து பெருக ஆரம்பித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்ல, சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், ரகசியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவோடு நெருங்கி நடக்கிறவர்களுக்கு யாராக இருந்தாலும், பரிசுத்தாவியில் நிரம்பப்பட்டிருக்கிற யாராக இருந்தாலும் பரிசு ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறார். பரிசு ஆவியானவர் தேவனுடைய ஆழங்களை கற்றுக் கொடுக்கிறபடினால இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்யக்கூடியதை நாம் இன்று பரிசாக பெற்றுக் கொள்ளுகிறோம். இங்க கவனிச்சு பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இருந்த அதே வல்லமை வஸ்திரத்தின் தொங்கலை தொட்ட உடனே சுகம். மறுபடியும் வஸ்திரம் யார் மேலே அது படும்படியாக எல்லா இடத்துலையும் வியாதியஸ்தர்களை கிடத்தி இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சரீரம் மட்டும் பட்டா போதும் என்று கெஞ்சி கேட்டாங்களாம். மார்க்ல 6ஆம் அதிகாரம் 54ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிச்சு வாசித்து பார்க்கும்போது அப்படி இருக்கிறது.
அது போலவே இங்க ஒரு மனிதனை கவனிச்சு பார்க்கிறோம். பேதுரு இயேசு கிறிஸ்து அப்படியே டேப் பண்றாரு. அவருக்குள்ள இருக்கிற அதே வல்லமை இவருக்குள்ள செயல்பட தொடங்குது. இப்ப அதே வல்லமையில இவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறதா ஆச்சரியமா இருக்குது. 5ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்கள்ல அப்போஸ்தலர் புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, இவருடைய நிழல்பட்ட உடனே சுகமாக்கக்கூடியபடியாக தேவனுடைய ஆவியான உள்ளுக்குள்ள செயல்படுவதை அங்கு மிகப்பெரிய டெஸ்டிமனியா எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு மீது இருக்கிற நிழல், பேதுரு மீது இருக்கிற அந்த வல்லமை நிழல் மூலமாக அநேகருக்குள்ள செயல்படும்படியாக அநேகர் வேண்டிக் கொள்றாங்களா. அவர் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் வியாதியஸ்தர்களை படுக்க வைத்து காத்து கொண்டிருக்கிறாங்களா. பேதுரு இந்த பக்கம் கிராஸ் பண்ண அவர் மேல வெளிச்சம் பட்டு அந்த நிழல் பட்டா போதுங்க எங்களுக்கு சுகமாயிடும். எப்படி இருக்கு பாருங்க, நடந்து இருக்கிறது என்று 5ஆம் அதிகாரம் தெளிவாக அப்போஸ்தலர் புத்தகத்துல எழுதியிருக்கிறது. இதற்காக தான் பரிசாவேன்னு இன்னைக்கு நமக்குள்ளே வந்திருக்கிறார். சுகம்தான் முக்கியமா பிரதர்? ஆமா, இன்னைக்கு சுகம் மிக 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 முக்கியம். ஒவ்வொரு பட்டணங்கள்ல போய் பாருங்க, அவ்வளவு வியாதியர்களுக்காக மட்டும்தான் அவ்வளவு ஹாஸ்பிட்டல்ஸ் கட்டப்பட்டு இருக்கிறது. சபைகள் நிரம்பி வழிந்து சபைகளுக்குள்ள வரும் மக்கள் சுகமா இருக்க வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆனால் இங்க எல்லா பட்டணங்களிலும் எக்கச்சக்கமான ஹாஸ்பிட்டல்ஸ் வந்திருக்கு. இல்ல கர்த்தருடைய ஆவியான நமக்குள்ளே இருக்கிற நாம் இதை செய்து முடிக்க போகிறோம். நாம் ஜெபிக்க போகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும்படியாக கர்த்தருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை நாம் தெளிக்க போகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜெயத்தை கொடுக்கக்கூடியது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தை நம்ம தியானம் பண்ணும்போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையை நம்ம தியானம் பண்ணும்போது நமக்குள்ள அதே வல்லமை வெளியிட அநேகருடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதற்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த வழியில நன்றி தகப்பனே. அப்பா, இந்த அருமையான வழியை இந்த குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ள இறங்கி தகப்பொழுது இப்பொழுதே ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை, அடையாளத்தை வெளிப்படுத்தும்படி, சுகத்தை கட்டளையிடும்படி, இவர்களுக்கு விரோதமா இருக்கிற எந்த வியாதியா இருந்தாலும், சரீரம் சம்பந்தமா எந்த வியாதியா இருந்தாலும் அப்பா, சரீரத்துக்குள்ள தகப்பனே இருக்கிற எந்த அவயத்தினுடைய தகப்பனே அப்பா, எந்த செயல்பாடா இருந்தாலும் இப்பொழுதே இயேசு கிறிஸ்து நாமத்துல பரிபூர்ண சுகம் அடைவதாக நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான சரும வியாதிகள் எல்லாம் வெளியேறுவதாக நான் கட்டளை கொடுக்கிறேன். எல்லா விதமான சருமங்கள்ல ஏற்பட்டிருக்கிற எல்லா விதமான குறைவுகளும் இயேசு நாமத்தினால் இப்பொழுதே ஒரு முழுமையான சுகத்துக்குள்ள வருவதாக நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. உமக்கு நன்றி சொல்லுகிறேன். இந்த நாள்ல தகப்பனே அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு புதிய பரிமாணமாக உடைய வல்லமை வெளிப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். Glory be to God. தேவன் நமக்காய் இந்த நாட்களில் வைத்திருக்கிற ஆழமான அற்புதமான அவருடைய வார்த்தைகள், அவருடைய சத்தியத்தை நாம் பார்த்தோம். நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுவிக்கும். இயேசு கிறிஸ்துவானவர் அந்த சத்தியமாய், He is the truth and the life. அவரே ஜீவனாகவும் சத்தியமாகவும் இருக்கிறாராம். அந்த சத்தியத்தை நாம் அறிய அறிய நம் வாழ்க்கையில் முழுவதுமான விடுதலை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்தில் அந்த பெண்மணிக்கு முழுமையான சுகம் உண்டானதாம், விடுதலை உண்டானதாம். அவருக்குள்ளாய் இருந்த அபிஷேகம், எல்லா நுகங்களையும் முறிக்கிற அபிஷேகம், அதே அபிஷேகம் நமக்குள்ளாய் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டதன் மூலமாய் நமக்குள்ளாய் முழுமையான அவருடைய அபிஷேகம், நாம் அவருடைய அபிஷேகத்தினால் நிறைந்திருக்கிறோம். அதனால தான் இன்னைக்கு பல சாட்சிகளை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். பல ஃபோன் கால்ஸ் எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அவங்க வாழ்க்கையில ஒரு முழுமையான விடுதலை உண்டாக்கினது என்கின்ற அற்புதமான சாட்சிகள் நாம் கேட்டுக்கொண்டே வருகிறோம். இது எல்லாம் நம்மளால் உண்டானதல்ல, அவரால் உண்டானதாக இருக்கிறது. மகிமை அவருக்குரியதாக இருக்கிறது. கிறிஸ்து இயேசுவை மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் நமக்குள்ளாய் வாசம் செய்வதனால், அவருடைய பிரசன்னத்தினால் நாம் நிறைந்து இருப்பதினால், நாம் செல்கின்ற இடங்கள் எல்லாவற்றிலும் மச்சங்கள் உயிர் பெறுகிறது. ஏனென்றால் நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் கொடுக்கப்பட்டதன் மூலமாய். இந்த நாட்கள் நம்ம செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். நம்ம அவருடைய வார்த்தையை கேட்கிற வண்ணமாய், அவருடைய சத்தத்தை கேட்கிற வண்ணமாய் நம்மளுடைய ஆவி அவருடைய ஆவியோடு சேர்ந்து அலைன் ஆகும்போது இது எல்லாம் உண்டாகிறதா இருக்கிறது. இதற்கு முக்கியமாய் நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவரோடு நேரத்தை செலவிட வேண்டியது. அவரோடு நேரத்தை செலவிடும் போது, அவரை ஆராதிக்கும் போது, அவரோடு அந்நிய பாஷையில பேசும்போது நமக்குள்ளாய் எல்லாமும் இந்த நாட்கள் கட்டவிழ்க்கப்படுகிறதா இருக்கிறது. அதை தான் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. நம்மை கொண்டு இந்த தேசத்தை மீட்டெடுக்க, நம்மை கொண்டு இந்த சுவிசேஷம் இந்த தேசம் முழுவதுமாய், இந்த உலக
நாடுகள் முழுவதுமாய் எல்லாவற்றும் பிரசங்கிக்கப்படுகிற வண்ணமான அபிஷேகம் நமக்குள்ளாய் வைக்கப்பட்டிருக்கிறது. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. இந்த நாட்களில் அவரோடு நேரத்தை செலவிட வேண்டும், அவரை ஆராதிக்க வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்தில் நேரத்தை செலவிடும் போது இது எல்லாம் சம்பூர்ணமாய் நமக்குள்ளாய் அவருடைய அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. எங்களுடைய சபையாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் என்பது சென்னை பகுதியில் அம்பத்தூர் என்ற இடத்துல, புதூர் என்ற பகுதியில், பானுநகர் 22வது அவனியுள் அமைந்துள்ளது. எங்கள் சபையில் ஒவ்வொரு வாரம் புதன்கிழமை மாலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும் வேத வகுப்பு நடைபெறும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 10 மணி முதல் 1 மணி வரைக்கும் காத்திருப்பு ஜெப கூட்டம் நடைபெறும். எங்கள் சபையில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை 2 ஆராதனை உண்டு. முதலாவது ஆராதனை காலை 9 மணி முதல் 11 மணி வரைக்கும், 2வது ஆராதனை மாலை 7 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நடைபெறும். எங்களுடைய சபையுடைய விவரங்களை, ஆராதனை விவரங்களை எங்களுடைய ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் பேஜ் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம். எங்களுடைய யூடியூப் பேஜாகிய மிஸ்பா ரெஃபர்மேஷன் சர்ச் பேஜில் பல தேவனுடைய ஆழமான சத்தியங்களை நாங்கள் அப்லோட் செய்துள்ளோம். இதில் கேட்டு உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் நம்ம அடுத்த வாரம் சந்திக்கலாம். ஷாலோம்.